வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா பழனிசாமிகிட்ட கோபி அங்க வந்து பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. அவர் உங்கள்கிட்ட ஏதாவது தப்பா பேசிட்டாரா சார் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது, உங்க கூட பேசக்கூடாதுன்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. அவர் இன்னும் உங்களை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு போல அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு என்னை பத்தி நினைக்கிறது தப்பு இல்லையா சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவருக்கு இன்னும் உங்க மேல காதல் இருக்கு மேடம், அதனாலதான் நீங்க வேற யார் கூடயாவது பேசுனீங்கன்னா அவரால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. காதல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவரோட வாழ்க்கையில நான் ஒரு தேவையில்லாத பொருள் மாதிரி தான் இத்தனை நாளா இருந்திருக்கிறேன். அவர் என்னோட பேரு சொல்லி கூட கூப்பிட்டதே இல்ல சார், இடியட் தான் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. தண்டோ முண்டோ இப்படிதான் திட்டிட்டு இருப்பாரு என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. பேசுனதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவர் பேசுனதெல்லாம் நான் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டேன் மேடம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க பழனிசாமி. அடுத்ததா அமிர்தா எழில்கிட்ட சொல்றாங்க. அப்பா ஏதோ வெளியில கடைக்கு போறப்ப பைக்காரன் ஏதோ ஏத்திட்டானா, அப்பா கீழே விழுந்துட்டாராம், காலில் அடிபட்டு கட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. போய் பார்த்துட்டு வர தூரத்துலயே அவங்க இருக்கிறாங்க, பார்க்கணும்னு தோணுனா கூட உடனே போக முடியாது அப்படின்னு அமிர்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எழில் சொல்றாரு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பையனா இருப்பேன் நான் சொல்லியிருக்கிறேன், ஆனா இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாரு எழில். அவங்க ரெண்டு பேரையும் இங்க கூப்பிட்டு வந்து வச்சுக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஆனா இப்ப இருக்க நிலைமையில அதை பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு அடிபட்டிருக்கப்ப கூட நம்ம போய் பார்க்காம இருந்தா அது தப்பாயிரும், நம்ம ஊருக்கு போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். அடுத்ததா கிச்சன்ல நின்று பாக்கியா சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல ராதிகாவும் அங்க வராங்க. என்ன பாக்கியா சமைச்சிட்டு இருக்கிற, அவ்வளவு வாசனையா இருக்கு அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் கேக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல சிக்கன் குழம்பு வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த சிக்கன் குழம்புலாம் கோபிக்கு ரொம்ப பிடிக்கும், எக்ஸ்ட்ராவா 2 வாய் கூட சாப்பிடுவான் அப்படின்னு சொல்றாங்க கோபியோட அம்மா. பாவம், அவனுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கு தான் இப்ப கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் தான் உங்க பையனுக்கு நல்லா தானே சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நீ என்ன கொடுக்குற, டெய்லி ரெடிமேட் சப்பாத்தியும் ஒரே குழம்பும் தானே அப்படின்னு சொல்றாங்க கோபியோட அம்மா. கோபி இப்போ ரூம்ல இருந்து இப்போ கீழே வராரு, இந்த குழம்போட வாசனை அப்படியே என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ராதிகா, நீ தான் எனக்காக அந்த சிக்கன் குழம்பு செஞ்சியா, உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு அந்த சட்டியை எடுத்து மோந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ராதிகாவுக்கு இப்போ கோபம் வந்துருது, கையில வச்சிருந்தா சப்பாத்தி கட்டைய வேகமா கீழே போடுறாங்க. கோபி சொல்றாரு, நீ வச்ச குழம்பு நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் தானே கொடுத்துட்டு இருக்கிறேன், எதுக்காக கட்டையெல்லாம் தூக்கி போடுற ராதிகா அப்படின்னு கேக்குறாரு. செல்வி சொல்றாங்க, பாக்கியாக்கா வச்ச குழம்புக்கு நீங்க அவங்கள பாராட்டினா கட்டையை தூக்கி போடதான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழம்பு நீ வைக்கலையா ராதிகா, பாக்கியா வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழிக்கிறாரு கோபி. வேகமா அங்க இருந்து போயிடுறாரு. கோபி அம்மா சொல்றாங்க, என்னோட மகனுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி தான் இல்லாம போச்சு, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு கூட சாப்பிட முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போறாங்க. ராதிகா பாக்கியாட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படி இப்படி கால்குலேட்டிவா இருக்கிறீங்க பாக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. கோபிக்கு பிடிச்ச காஃபி சிக்கன் குழம்புலாம் வச்சு கொடுத்து அவரை உங்க பக்கம் இழுக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா கேக்குறாங்க, ஒரு காஃபிக்கும் சிக்கன் குழம்புக்கும் அவர் உங்களை விட்டு வந்துருவாருன்னா உங்க ரிலேஷன்ஷிப் அவ்வளவு வீக்காவா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்திலாம் நீங்க பேச வேணாம், அவர் உங்களுக்கு மேல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உங்களுக்கு ஏதோ கல்யாணம்னு அவரே முடிவு பண்ணிட்டு கவலைப்பட்டாரு, அதுக்கப்புறமா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் உங்களை பத்தி யோசிக்கிறாருன்னு கேட்ட உடனே உங்களுக்கும் சந்தோஷமா தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. எனக்கு சந்தோஷமா இல்ல ராதிகா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நீங்க ஏன் ராதிகா இவ்வளவு வெகுளியா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. இப்படிலாம் இருக்காதீங்க, மத்தவங்க நம்மள ஏமாத்திட்டு போயிருவாங்க, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் ஏன் அவருக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தவங்க யார் கூட பேசினாலும் கவலைப்படுறாரு, அவங்களுக்கு கல்யாணம்னா கவலைப்படுறாரு, அதை பத்தி யோசிங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னும் வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், அந்த ஒண்ணுதான் என்னோட குறிக்கோளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நோக்கிதான் நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என் மேல பாசமா இருக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்னை மதிக்கவே மதிக்காத ஒரு ஆளோட அன்பை சம்பாதிக்கணும்னு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதனால நான் என்ன பண்றேன், நான் என்ன குழம்பு வைக்கிறேன்றத நீங்க கவனிக்கிறத விட்டுட்டு உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்றத போய் கவனிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபி இப்போ அவரோட ரூம்ல புலம்பிட்டு இருக்கிறாரு. நீ யார்கிட்ட மாட்டக்கூடாதோ எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறியோ அவகிட்டயே மறுபடியும் மாட்டிட்டே இருக்கிறியே கோபி அப்படின்னு புலம்புறாரு. இப்போ பத்ரகாளி வருவாளே, என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா ராதிகா வராங்க. கோபி ராதிகாட்ட சொல்றாரு, நீ தான் சமைக்கிற எனக்காக நினைச்சு ரொம்ப ஆசையா நான் ஓடி வந்தேன், பாக்கியா தான் அங்க நின்று சமைக்கிறான்னு எனக்கு தெரியாது ராதிகா அப்படின்னு சொல்றாரு. ராதிகா சொல்றாங்க, இந்த வீட்டுல 10 நிமிஷத்துக்கு மேல என்ன கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டாங்க, இதுல நான் உங்களுக்கு குழம்பு வேற சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறேங்க. என்னமோ நான் உங்களுக்கு சாப்பாடே கொடுக்காத மாதிரி குழம்பு நல்லா இருக்குதுன்னு அப்படி போய் நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா.
அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ராதிகா அப்படின்னு சொல்லி கோபி சமாளிக்கிறாரு. சரி அதெல்லாம் விடுங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. இந்த வீட்ல இருக்கிறப்ப நான் உங்களுக்கு எத்தனை நாள் சமைச்சு போட்டிருக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் என்னோட சமையல் வாசனையா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. இருந்தா சொல்லிருப்பேன்ல அப்படின்னு முணங்குறாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. இப்ப நீங்க சொன்னதை திருப்பி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருந்தா சொல்லிருக்க மாட்டேனான்னு நான் சொல்லல அப்படின்னு கோபி சொல்றாரு. நீ சமைக்கிறப்ப நான் அங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லிருப்பேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. காதுல நீ தப்பா வாங்கிட்டு என்ன கிள்ளிட்ட அப்படின்னு சொல்றாரு கோபி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.